சூப்பர். சுட சுட கம கம ஃபிஷ் கறி அண்ட் ஃப்ரை. ஒரு புடி புடி. ஹலோ, வெல்கம் பேக் டு yet another vlog. ஒருத்தருக்கு ஒரு ஃபுட் வந்து பயங்கர அடிக்ஷனா இருக்கும். ஒரு சீட் டேவா இருக்கட்டும், இல்ல ஸ்பெஷலா ஒரு விஷயம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நெறைய பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி, இல்ல மட்டன் பிரியாணி வாட்டெவர். ஆனா எனக்கு வந்து ஸ்வீட்ஸு அந்த மாதிரி சிக்கன், மட்டன் அதெல்லாம் எதுவுமே எனக்கு அடிக்ஷன் கிடையாது. ஆனா ஒரு சூப்பர் டேஸ்டியான மாங்கா மீன் குழம்பு அண்ட் நல்லா மசாலா கோட்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை வித் கொழஞ்ச ரைஸ் இந்த 3ம் குடுத்தா, ஓ மை காட்! இதுதான் ஹெவன் அப்படின்னு தோணும். ஸோ ஆனா வந்து நான் சிக்கன், மட்டன் அந்த டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு இன்ஸ்டால ஃபோட்டோஸ் போடுறேன்னா, எல்லாரும் கேட்பாங்க, "ஓ! சூப்பர் செம்ம லஞ்ச்ல" அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு தான் தெரியும், நான் சிக்கன், மட்டன் சுத்தமா சாப்பிட மாட்டேன். நான் குக் பண்றது என்னோட ஃபேமிலிக்காக தான். எனக்கு ரொம்ப புடிச்சது நான் சாப்பிடுறதுன்னா, சீ ஃபுட் மட்டும் தான். அதுலயும் ரொம்ப செலக்டடான ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. ஆ அப்படி பார்த்தா, அப்பப்ப வீட்ல வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா, காஸ்ட்கோல கிடைக்கிற சாமன் வாங்குவோம். அப்படி இல்லன்னா டிலாப்பியா வாங்குவோம். ஆனா அதுல வந்து நம்ம ஊரு ஸ்டைல் மீன் குழம்பு வச்சா, சுத்தமா வந்து எப்படி சொல்றது? அந்த டேஸ்ட்டே ஏதோ சம்மந்தம் இல்லாத 2 காம்பினேஷன சாப்பிட்ட மாதிரி இருக்கும். லைக் மசாலா எவ்வளோதான் நம்ம நல்லா வச்சாலுமே, அந்த ஃபிஷ்க்குள்ள வந்து அது கோட் ஆகாத மாதிரியே இருக்கும். இந்த ஒரு மூவில சொல்ற மாதிரி, ஆ பாவ் பாஜியும், பாவக்கா குழம்பும் மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நாங்க வந்து இந்தியன் டைப் ஆஃப் ப்ராப்பர் மீன் குழம்பு வேணும் அப்படின்னு சொன்னா, 99 பிரான்ச் மார்க்கெட்க்கு தான் வருவோம். இங்க தான் நமக்கு வந்து ஓரளவு ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம இந்தியால கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதுவே அப்படியே போனா நமக்கு கிடைக்காது. லைக் கூகுள கையில வச்சுக்கிட்டே போணும். அங்க ஒரு ஃபிஷ் பேர் பார்க்குறோம்னா, அத வந்து நான் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு, இந்த ஃபிஷ்ஷுக்கு தமிழ்ல என்ன பேரு அப்படின்னு தேடுவேன். அது எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ்ஷா இருந்தா தான் வாங்குவேன். ஒயிட் பாஸ், எல்லோ பாஸ், பாஸ்ன்னு நெறைய மீன் இருக்கும். அந்த மாதிரி நான் யுஎஸ்க்கு வந்த புதுசுல வாங்கி குழம்பு வச்சா, எவ்ளோ நாள் ஒரு 2ண்ட் டே குழம்பு, 3ர்ட் டே குழம்புல கூட அந்த அந்த ஃப்ளெஷ்க்குள்ள வந்து குழம்போட அந்த இது இறங்காத மாதிரி, அந்த பல்ப்பியா ஒயிட்டாவே இருக்க மாதிரி இருந்தது. ஸோ ஆல்சோ வந்து அது ரொம்ப கேஸ்ட்ரிக்கா ஃபீல் ஆச்சு. அதனால வந்து நாங்க இங்க போனோம்னா, எய்தர் ரெட் ஸ்னாப்பர் இல்லாட்டி பாம்ஃபர்ட் இதுதான் வந்து மாத்தி மாத்தி வாங்குவோம். பான் இண்டியா படம் தெரியும். ஆனா வந்து பான் ஏசியா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா, அது வந்து 99 பிரான்ச் தான். யுஎஸ்ல இருக்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் மொத்த ஏசியன் கண்ட்ரீஸோட கிராசரியில என்னென்ன தேவைப்படுமோ எல்லா ஸ்பைசஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் வந்து இங்க கிடைக்கும். ஸோ இந்த ஷாப்க்கு போனாலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகும். லைக் ஒரு கண்ட்ரியோட மசாலா, சாஸஸ் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டவுட் கேட்டோம்னாலும் அவங்களுக்கு அத சொல்ல தெரியாது. ஆ அதனால வந்து நம்மளே வந்து எது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம பார்த்து வாங்கணும். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ஒரு 50% 60% தான் இப்ப வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் எப்படி வாங்குறதுன்றது தெரிஞ்சிருக்கு. பட் இதுவுமே நெறைய வாட்டி எங்களுக்கு அது கரெக்ட்டா எடுக்கிறோமான்னு டவுட்டா இருக்கும். கூகுள்ல போட்டு தேடுவோம். எப்படி வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிளட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி அதோட ஐஸ் எல்லாம் ரெட்டிஷ்ஷா இருந்தா எடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு இதுல பார்த்தேன். அதுலேருந்து நான் அந்த மாரி இருந்தா எடுப்பேன். ஸோ உங்கள்ல யாருக்காவது நல்ல ஃபிஷ் பார்த்து எப்படி யுஎஸ்ல வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்ரி வீக் வந்து வெட்னஸ்டே, தர்ஸ்டே வந்து இங்க ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டாக் பண்ணுவாங்க. ஆனா ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் இன் த சென்ஸ் ஐஸ்ல வச்ச ஃபிஷ் தான் நம்ம வாங்குவோம். ஆனா வந்து ஒரு சில ஃபிஷ்ஷஸ் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆ அதே மாதிரி அதில கேட் ஃபிஷ்ஷஸ், லாப்ஸ்டர், ஆயிஸ்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னும் இந்த ஷாப்ல வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல. ப்ளஸ் எனக்கு அதெல்லாம் வந்து சாப்பிடணும்னுலாம் தோணுனதும் கிடையாது. ஆ அதே மாதிரி நம்ம இங்க ஃபிஷ் வாங்குனோம்னா, நம்ம அதுல ஒரு நம்பர் மேல இருக்கும். அதாவது லைக் எப்படி சாப் பண்ணணும் அப்படின்னு அங்க ஒரு போர்டுல நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. அத மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். 4ஆ 5ஆ அப்படின்னு கேட்பாங்க.
அப்படின்னா ஹெட் வேணும், இல்ல டெயில் வேணாம், அந்த மாதிரி தின் ஸ்லைசஸ் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இங்க நீங்க எப்படி வேணா சாப் பண்ணி வாங்கலாம். ஆல்சோ அத அப்படியே ஒரு எண்ணெயில போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி தரதும் இங்கேயே பண்ணி தருவாங்க. பட் நமக்கு வந்து அதெல்லாம் வேணாம். பட் இங்க நீட்டா கட் பண்ணி அழகா கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போய் ஒரு தடவ நம்ம வீட்ல கழுவுவோமே தவிர, இங்கேயே வந்து ரொம்ப நல்லா வாஷ் பண்ணி குடுத்துருவாங்க. ஆல்சோ இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா, சிமுலேட்டட் கிராப்ன்னு இருக்கும். அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக காட்டுறேன். இங்க இங்க நீங்க இந்த மாதிரி கிராப் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க எடுத்தீங்கன்னா, அது நம்ம ஊர் நண்டோ எதுவுமே கிடையாது. இத சிமுலேட்டடுங்கிறது அவங்க வந்து கிராபோட எசன்ஸ் லைக் ஃப்ளேவர் போட்டு ஃபிஷ்ஷு, எக்கு எல்லாத்தையும் சேர்த்து, அந்த கிராப் மாதிரி ஒரு கலர்ல பண்ணி, அப்படியே வந்து அத ஃப்ரீஸ் பண்ணி விப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஆ சூஷில வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆல்சோ சாலட்ல சாப்பிடுவாங்க. இது வந்து கிராப்ன்னு நெனச்சு நம்ம எடுத்துட்டோம்னா, அது கிராபே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஜாப்பனீஸ் ஸ்பைசஸ்ல பண்ண மாதிரி ஃபிஷ்ஷஸ் ஃப்ரோசன் ப்ளஸ் சில சில கண்ட்ரியோட ஹெர்ப்ஸ்ல பண்ண மாதிரி நிறையா இருக்கும் ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ் பால்ஸ் எல்லாமே சிலது வந்து நம்ம இங்க வாங்கும்போது அது ஒரிஜினல் ஃபிஷ் தானா அப்படின்றத பார்த்து வாங்கணும் ஏன்னா இங்க பாதி வந்து சிமுலேட்டட் கிடைக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம போவேணாம் அப்படின்றதுனால ஐஸ்ல வச்ச ஃபிஷ்ஷாவது கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கிடுவோம் ஆல்சோ இந்த கடையில தான் நான் இவ்வளோ வெரைட்டியான மஷ்ரூம்ஸும் பார்த்துருக்கேன் நமக்கு வந்து இந்தியால ஒரு 3 வெரைட்டி தெரியும்னு நினைக்கிறேன் மஷ்ரூம். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து மஷ்ரூம்ஸ் வெரைட்டி இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தனித்தனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து சைனீஸ் எல்லாம் வந்து ஷாப் பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு சில மஷ்ரூம் எல்லாம் மெடிசினல் பர்ப்பஸ்க்காகவே எடுத்துட்டு போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் வந்து இங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இங்க நம்மள எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் ஒரு ஒரு கண்ட்ரில சாப்பிடுறதும் இங்க இருக்கும். லைக் ஏசியன் கண்ட்ரீஸ்ல. இங்க வந்து நான் இப்போ வந்தது மாங்கா வாங்குறதுக்காக தான். எனக்கு மீன் குழம்பு அப்படின்னு சொன்னா, அது மாங்கா போட்டா மட்டும் தான் எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப புடிச்ச மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேற இந்த முருங்கக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஆனா மாங்கா போட்டா மட்டும் தான் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃபினிஷ் இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா கண்ட்ரீஸ்லயும் குக் பண்ற மாதிரி ரைஸஸ் விதவிதமா வச்சிருப்பாங்க. லைக் இந்த இந்தோனேஷியாலலாம் கிடைக்கும்ல ஸ்டிக்கி ரைஸ், மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கி ரைஸ்க்கான ரைஸு, அப்புறம் வந்து ஜாஸ்மின் ரைஸ்ன்னு சொல்லிட்டு, நெறைய வந்து இந்த கொரியன் அண்ட் சைனீஸ் வெரைட்டி ஆஃப் ரைஸஸ் வந்து இங்க கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிடுறேனோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி அதர் கண்ட்ரி ஃபுட் வீடியோ பார்க்கறது, அதுல என்ன ரெசிபி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஷாப் போனாலே ஏதோ ரொம்ப ஜாலியா ஃபீல் ஆகும். அப்படியே எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு வழியா ஃபிஷ்ஷ வாங்கிட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நல்ல ஷைனிங்கா அழகா கழுவி குடுத்துருக்காங்க. ஆனாலும் நம்ம திருப்திக்காக ஒரு தடவ கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள், உப்பெல்லாம் போட்டுட்டு வாஷ் பண்ணா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டு, நான் எப்படி வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்றேன் அப்படின்றது காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே இதே மாரி தான் செய்வீங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, நெறைய கருவேப்பில போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதிலேயே மொளகாத்தூளு, வீட்ல அரைச்ச மல்லி, சீரகம் போட்ட தூளு, அதுக்கப்புறம் வீட்ல அரைச்ச பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு. அதிலேயே நீங்க வேணும்னா லைட்டா லெமன் ஜூஸ் ஊத்தி அரைக்கலாம். இல்ல நீங்க மசாலா பெசஞ்சு வைக்கும்போது லெமன் போட்டுக்கலாம். இத வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊத்தி அரைச்சிராதீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கா இருக்கிற மாதிரி நம்ம துவையல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சுட்டு, அத வந்து அப்படியே ஃபிஷ்ல போட்டு பெரட்டிட்டு, லெமன் ஜூஸ் போட்டுட்டு, கொஞ்சம் வேணும்னா நீங்க சால்ட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, அந்த மாதிரி போட்டு நல்லா பெசஞ்சுட்டு, அழகா ஒரு கிளிங் ராப் போட்டு, நீங்க அப்படியே வந்து ஃபிஷ்ஷ வந்து மேரினேட் பண்றதுக்கு விட்டுருங்க. நான் நாளைக்கு தான் ஃபிஷ் குழம்பு வைக்க போறேன். ஆனா, இன்னைக்கே வந்து வந்த உடனேயே மேரினேட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு நீட்டா அதோட ஸ்மெல் வெளிய போகாத அளவுக்கு ஒரு கிளிங் ராப் பண்ணிட்டு, அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, நாளைக்கு வறுக்கறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணுவேன். மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா, இதே மாரி ட்ரை பண்ணுங்க ரெசிபி. ஆ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மொளகா, கருவேப்பில அண்ட் மாங்கா, தக்காளி,
அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு மசாலா அரைச்சோம்ல, அந்த மசாலால கொஞ்சத்த அப்படியே குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புளி. பட் வந்து நீங்க புளி அண்ட் தக்காளி வந்து கொஞ்சம் மெஷர்மென்ட் பார்த்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம போடப்போற மாங்காய்லயும் புளிப்பு இருக்கும். அதனால தக்காளி, புளி எல்லாம் சேரும்போது ஓவரா புளிப்பு இல்லாத மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மெஷர்மென்ட்ல ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து நான் குழம்புக்கான ஃபிஷ்ஷையும் நேத்தே வந்து லைட்டா மஞ்சத்தூள், மிளகுத்தூள் அண்ட் உப்பு போட்டு பெசறி வச்சுருவேன். எனக்கு வந்து ஃபிஷ்ஷு குழம்புல போட்டாலுமே எனக்கு வந்து அத அப்படியே எடுத்து போடுறது பிடிக்காது. இப்படி லைட்டா ஊற வச்சு போட்டோம்னா நல்லாருக்கும். ஆ நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு அரைச்ச அந்த மசாலாவ புளியோட சேர்த்து கரைச்சு வச்சிடலாம். இந்த ஸ்டைல் ஆஃப் பாம்ஃபர்ட் மீன் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் காஞ்ச அப்புறம் வெந்தயம், கிரீன் சில்லி அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஷாலட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் அண்ட் பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நிறைய டிஷ்ஷஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெங்காயம் பூண்டு வதக்கிறதுல தான் அதோட டேஸ்ட்டே. நான் வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்திருக்கேன். அத வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மசாலா கரைச்சு வச்ச புளி தண்ணி இருக்குல்ல, அத போட்டுட்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அத நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ள மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது எதுவுமே நம்ம ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாம். டைரக்ட்டாவே நம்ம அரைச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம், காஞ்ச மொளகா, தேங்கா. தேங்கா வந்து ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் தேங்கா போடுவேன். ஸோ தேங்கா போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுருவேன். ஸோ இந்த மசாலாவ வந்து நம்ம அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள. நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவ ஊத்திக்கலாம். ஊத்திட்டு தண்ணி ஊத்தும்போது கொஞ்சம் பார்த்து ஊத்துங்க. ரொம்ப நெறைய தண்ணி ஊத்திராதீங்க. ஏன்னா நம்ம ஃபிஷ் போட்டப்புறம் ஃபிஷ்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வந்து ஸோ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் பார்த்தே ஊத்திக்கலாம். குழம்ப கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா மாங்கா வந்து ரொம்ப நேரம் வெந்தா கரைஞ்சிரும். ஸோ நல்லா கொதி வந்தப்புறம் மாங்கா போடுங்க. மாங்கா போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம வந்து லைட்டா பெப்பர் அண்ட் உப்பு போட்டு பெரட்டி வச்சோம்ல குழம்பு மீன். ஸோ அத எடுத்து இந்த குழம்புல போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. சாகி ஆயிடும். அதனால வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் அதுலயே ஃபிஷ் வந்து நல்லா குக் ஆயிடும். ஸோ அப்படியே போட்டுட்டு ஒரு ஒரு தடவை வந்து ஓப்பன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைப்பேன். 8 மினிட்ஸ் நல்லா மீன் குழம்பு கொதிச்சு உங்களுக்கு ஃபிஷ் நல்லா குக் ஆனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப வந்து நம்ம மேல போடுறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். அதுக்கும் அகெயின் தேங்காய் எண்ணெய கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணிட்டு வெறும் கடுகு அண்ட் கருவேப்பிலை வேணும்னா இப்ப நீங்க வந்து ஒரு 2 சில்லி போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்து அரைச்சு போட்டதுலயும் சரி எல்லாத்துலயுமே காஞ்ச மிளகா தான் ஆட் பண்ணேன். அதனால வந்து எனக்கு அந்த காரமே கரெக்ட்டா இருந்தது. நீங்க வேணும்னா இதுலயுமே ஒரு கிரீன் சில்லி போட்டுக்கலாம். ஸோ அப்படியே எடுத்து ஊத்திட்டீங்கன்னா, ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்க. நீங்க பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்டே ஆவணும் அப்படின்ற மாதிரி தோணிடும். இது வந்து என்னோட சீட் டே. நான் எல்லா நாளும் ஒயிட் ரைஸ் சாப்பிட மாட்டேன். ஆனா, இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒரு 1 டைம் இல்ல 10 டேஸ்க்கு அந்த மாதிரி எடுத்தேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு வச்சு சாப்பிட்டா தான், அது ஒரு சீட் டே அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே வரும். ஸோ கடைசியா கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அண்ட் இந்த மாதிரி நீங்க ஃபிஷ் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை செய்றீங்கன்னா, நீங்க இன்ஸ்டன்ட் பாட்லயோ, இல்ல குக்கர்லயோ சாதம் வைக்காதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் நீங்க வந்து ரைஸ வடிச்சு சாப்பிடுங்க. அதுவும் கொஞ்சம் கொழஞ்ச மாதிரி வடிச்சு சாப்பிடுங்க. அப்பதான் வந்து இந்த ஃபிஷ் குழம்போட ரியல் டேஸ்ட்டே இருக்கும். வேணும்னா நீங்க கோகனட் ஆயில்ல வறுத்துக்கலாம். இல்ல நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில்ல கூட இந்த ஃபிஷ்ஷ வறுத்துக்கலாம். நேத்தே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்ல. ஸோ மசாலா நல்லா ஊறியிருக்கும். அப்படியே வந்து ஒரு காஸ்ட் அயர்ன்ல வறுத்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, யம்மி யம்மி லஞ்ச் ரெடி. அதுலயும் வந்து அந்த மீன் குழம்புல இருக்கிற மாங்காவையும், பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சு தனியா சாப்பிடுறதுன்றது, வாவ்! சொல்லும்போதே எனக்கு பசிக்குது அந்த மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மாரி ஃபிஷ் குழம்பு இதே மாதிரி மெத்தட்ல வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபேமிலிக்கு வந்து இந்த டிஷ் பிடிக்கணும்,
டேஸ்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நெனச்சிட்டு ஆசையா சமைக்கும்போது, நம்ம செய்ற டிஷ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகறத வந்து நான் நெறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நமக்கு வந்து நம்ம அம்மா கையில சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்க மாதிரி தோணும். எப்படி இருக்குன்னு சொல்லு. இது சூடா இருக்கே. ஓகே. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கிரேவி. ஓகே. ஆஹா! மாங்காவோட புளிப்பு டேஸ்ட் சூப்பர். நிஜமா நல்லா இருக்குல்ல? நான் தரிசனம் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டேன். ரம்மியமா இருக்கு. ஃபிஷ் சாஃப்ட்டா குக் ஆயிருக்கு. ஃபிஷ் சூப்பரா வெந்திருக்கு. இது ஃப்ரையும் சாப்பிட்டு பார்த்துறேன். ஏக்தம் பக்கா. அப்போ இந்த வாரம் ஹோட்டல் போக தேவையில்ல. இப்படி தண்ணி வாங்க போறப்போ. ஆமா, அவன் கொடுக்கறத விட சூப்பரா இருக்கு. அப்புறம் எதுக்கு அங்கே போகணும்? ஆமா. அதில் போய் வேற 1 மணி நேரம் உட்காந்துட்டு அவன் கடைசி இல்லைன்னு ஃபிஷ் கறியே. ஆனாலும் அஞ்சப்பர் தான். அஞ்சப்பர் நாகாஸ் கிச்சன் கூட நல்லா இருக்கும். ஃபிஷ் கறி இவ்வளோ நல்லா அண்ணாச்சி கடைக்கு காட்டமும் வைக்க மாட்டானுங்க. காரம் தான் நமக்கு பத்த மாட்டேங்குது. அதான் பிளாண்டா இருக்கு. ஒரு மாதிரி தேங்காய் அரைச்சி ஊத்திடுறானுங்க. காரமே இல்லாம. நானும் தேங்காய் தான் போட்டிருக்கேன். ஆனா வந்து நம்ம ஸ்பைஸ் அதுக்கேத்த மாதிரி போடுவோம். காரமும் மாங்காவோட புளிப்பும் சேர்ந்து சும்மா அப்படி இருக்கு. ஜிவ்வுன்னு இருக்கு. எனக்கு வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில்ல கொஞ்சம் ரைஸை போட்டு சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு நோ. See you in the next video. Until then, take care. See you and bye bye.